கடந்த 2 நாட்களாக உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு இன்னமுமே அதனுடைய தாக்கம் குறையாமல் தொடர்ந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்று சொன்னால் அது இந்த ரிக் என்று சொல்லப்படுற விஷயம். ரிக்கா அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, அப்படி என்னென்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ், ரிக், RIC, ரிக், அதாவது ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 3 நாடுகளும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்த 3 நாடுகளினுடைய தலைவர்களும் சந்தித்து கைகுலுக்கி கதைச்சு நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொண்டது, தங்களுக்குள்ள நிறைய ஒப்பந்தங்களையும் ஒத்துழைப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டது. இன்றைக்கி உலகம் முழுக்க மிகுந்த பரபரப்பாக பேசப்படுது, எல்லோராலும் உற்று நோக்கப்படுது. அந்த பரபரப்பு இன்னுமே குறையலை. சரி, இந்த ரிக் என்று சொல்லப்படுற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குது? இது அமெரிக்கா தலைமையிலான நாடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சவாலை கொடுக்க போகின்றது? இந்த உலகம் 2 மிக பெரும் சக்திகளாக உருவெடுக்க போகிறதா என்று சொல்லி நிறைய கேள்விகள் பரவலாகவே கேட்கப்படுது. இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு எப்படி இருந்துன்னு சொன்னா ஒரு துருவ உலக ஒழுங்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு நீளமான பெயர் ஒன்று இருக்குது. ஒரு துருவ உலக ஒழுங்கு. அது என்ன ஒரே குழப்பமாக இருக்கு என்று சொல்லி யோசிக்காதீங்க, ஒன்றுமே இல்லை. அமெரிக்கா தலைமையிலான ஒற்றை தலைமைக்கு கீழே இந்த உலக நாடுகள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரே தலைவன், ஒற்றை தலைவன் நான் தான் என்று சொல்லி அமெரிக்கா தலைமையில் ஏனைய நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சொல்றதை கேட்டு அப்படியே உலகம் இயங்கி கொண்டிருக்கிறத தான் சொல்றது ஒரு துருவ உலக ஒழுங்கு என்று சொல்லி. ஆனால் இது மிகவும் ஆபத்தானது. கடந்த பல வருடங்களாக இப்படித்தான் போய்கொண்டிருக்கு இந்த உலகத்தினுடைய போக்கு. ஆனால் இது ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது? இந்த முறை ஏன் ஒழிக்கப்படணும்? ஏன் அப்படி ஒரு தலைமைக்குள்ள உலகம் இயங்கக்கூடாதுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் அமெரிக்கா தலைமையிலான இந்த ஒரு கூட்டுக்கு இந்த ரிக் கூட்டணி ஒரு மாற்று தலைமையாக இருக்குமா? இவர்களால் அமெரிக்கா அளவுக்கு வளர்ந்து வர முடியுமா என்ற கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்றதையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் இருந்த ஆட்சி முறை மன்னர் ஆட்சி முறை. ஒரு மன்னர் இருப்பார், அரசர் இருப்பார், அவருக்கு கீழே அமைச்சர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இருப்பினும் அவர்கள் நாட்டை ஆழ்வார்கள். ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுக்கும், சண்டைகள் நடக்கும், இந்த மாதிரி போய்கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த உலகமே யோசித்தது இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் என்று சொல்லி. ஏன் மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் என்று சொன்னால், இப்போ மன்னராட்சியில் மன்னர்களாக இருப்பவர்கள் கோவில் கட்டுவார்கள், குளங்கள் கட்டுவார்கள், மக்களுக்கு உதவி செய்வார்கள், நல்ல விஷயங்கள் நிறையவே செய்வார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரம் ஜனநாயகம் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. சாமானிய மக்கள் தங்களை தாங்களே ஆள்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஒரு அரச பரம்பரை என்று சொன்னால் ஒரு அரசர், பிறகு அரசற்ற மகன், அவற்ற மகன் என்று சொல்லி அப்படியே போய்கொண்டிருக்கும். எனவே குறிப்பிட்ட ஒரு தரப்பிட்ட மட்டும்தான் அதிகாரங்கள் தேங்கி போயிருந்தது. எனவே அது உலக ஒழுங்குக்கு ஏற்றதல்ல. அதிகாரம் என்றது சாமானிய மக்களுக்கும் வரணும். ஒரு நாட்டில் பிறக்கிற சாதாரண ஒரு குடிமகன் அந்த நாட்டினுடைய தலைவனாக வரணும், அரசனாக வரணும் என்று சொன்னா இந்த மன்னராட்சி முறை சரிப்பட்டு வரான்னு சொல்லி போட்டுத்தான் அது ஒழிக்க முற்பட்டு ஒழிச்சாச்சு. வேலை மினக்கட்டு கஷ்டப்பட்டு மன்னராட்சி முறையை ஒழிச்சு போட்டு அதுக்கு சமமான இன்னும் ஒரு ஆட்சி முறைக்கு கீழே நாங்கள் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அதுதான் அமெரிக்கா தலைமையிலான இந்த ஒரு துருவ உலக ஒழுங்கு. பிறகு அமெரிக்கா தலைமையில் எல்லாரும் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு அமெரிக்காவுக்கு பின்னால அமெரிக்கா சொல்றதுக்கு தலையாட்டி கொண்டிருந்தா பிறகு மன்னராட்சி முறையை ஒழிப்பான்? சரிதான் நான் சொல்றது. எனவே இந்த அமெரிக்கா தலைமையில் எல்லா நாடுகளும் பின்னாலேயே போகிறது, அமெரிக்கா வரி விதிச்சா அதுக்கு பயந்து கையை கட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உலகம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த சிந்தனையை உருவாக்கின பெரிய மகான், இந்த உலகத்தில் பெரிய மகான் யாரண்டா அவர் தான் எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி, கண்மூடித்தனமாக பயன்படுத்தி, எதேச்சதிகாரமாக பயன்படுத்தி இன்றைக்கு இந்த அமெரிக்க அதிபர் பதவி என்று தானே அது உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் மாதிரி. அமெரிக்க அதிபர் நிச்சயம் என்னென்றாலும் செய்வார் போறடக்கு, நிறைய வரிகளை விதிப்பார் போறடக்கு, எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவார் போறடக்கு என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, ஒரு சில நாடுகள் வாயத்திலிருந்து வெளியில சொல்றதே இல்லை, அது ஒரு பக்கம் சொல்லவே பயமா இருக்கும், கலைச்சாலே பிரச்சனை என்று போட்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே ஃபீல் பண்ணுவினோம் அமெரிக்க ஜனாதிபதி பதவி என்றது இந்த உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரியே கிட்டத்தட்ட அதை உருவாக்கின சகல பெருமைகளும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் சேரும்.
இதை வந்து அமெரிக்க மக்களே விரும்பல என்றதான் இங்க இருக்கக்கூடிய மறுக்க முடியாத உண்மை. எனவே அமெரிக்கா தலைமையில இந்த உலகம் இனியும் இயங்க முடியாது. எல்லாரும் அமெரிக்காவுக்கு பயந்து அப்படி வாழ முடியாது. இங்கால இன்னும் ஒரு தலைமை எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எப்பவுமே வந்து சாய்ஸ் தேவை, இது அல்லது அது. நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், கீரை கடைக்கும் ஒரு எதிர்கடை வேணும் என்று சொல்லி. எனவே 2 தலைமைகள் உலகத்துக்கு இருக்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படியான ஒரு தலைமையாக இந்த கூட்டணி, இந்த ரிக் கூட்டணி, ரஷ்யா இந்தியா சைனா கூட்டணி உருவாகி கொண்டு வருதா என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அமெரிக்கா தலைமையிலான இந்த கூட்டணி ஒன்று இருக்குத்தானே, தலைமைத்துவம் உண்டு, அதுக்கு மாற்று அணியாக இந்த அணி உருவாகி இருக்கா என்று கேட்டா இல்ல. அப்படி இன்றைக்கு உருவாகல, ஆனால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதை பற்றி பார்க்க போறோம். முதலாவது வந்து மக்கள் தொகை. இந்தியா தான் உலகத்திலேயே அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடு. அதுக்கு பிறகு சைனா, ரஷ்யா எந்த பெரிய நாடுன்றது, எவ்வளவு வளங்கள் கொண்ட நாடுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த 3 நாடுகளும் சேரும் போது இந்த உலக சனத்தொகையில எவ்வளவு பெரிய ஒரு பங்கை அது வகிக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இனி 3 நாடுகளும் சேருது என்று சொன்னால் 3 நாடுகளும் மட்டும் சேராது. இந்த 3 நாடுகளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஏனைய நிறைய சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரும் தொகையான மக்கள் கூட்டம் உண்டு இந்த பக்கம் வந்து ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது முதலாவது பிளஸ் பாயிண்ட். 2வது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், ஒரு நாடு வந்து பொருளாதார ரீதியாக வளரணும் என்று சொன்னால் அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி என்றது மிக மிக முக்கியமானது. எனவே இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி, சீனாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி, ரஷ்யாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி, இந்த 3ஐயும் சேர்த்தாலே உலக உள்நாட்டு உற்பத்தியில வந்து மொத்தமாக 3இல் ஒரு பங்கு வருதாம், 33% வருதாம். இது மிக மிக முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ரிக் கூட்டணிக்கு. அடுத்தது பொருளாதார வளர்ச்சியில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்நிய செலாவணி கையிருப்பு. இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு என்று சொல்லி என்னென்று ஆழமா விளங்கப்படுத்தலாம். அது பிறகு ஒரு பொருளாதார கிளாஸ் எடுக்கிற மாதிரி, எக்கனாமிக் கிளாஸ் மாதிரி போயிடும். அதனால உங்களை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அந்நிய செலாவணி கையிருப்பு என்னென்று சொல்லி. அது வந்து 38% வருதாம். இந்த 3 நாடுகளையும் சேர்க்கும் போது உலக அளவில் வந்து 38% அந்நிய செலாவணி கையிருப்பு வருதாம். இது அடுத்த பிளஸ் பாயிண்ட். அடுத்த மிக முக்கியமான விஷயம் எரிசக்தி நுகர்வு. அதாவது எரிபொருளை வந்து எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றது. ஏன்னு சொன்னா இந்த உலகம் இயங்குறதே, உலகத்தினுடைய இயக்கமே வந்து இந்த எரிபொருள்ல தான் இருக்குது. எரிபொருளை வச்சு கொண்டுதான் யுத்தங்கள் நடக்கிறதும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த எரிபொருளை சுற்றி கொண்டுதான் இருக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உலக அளவில் வந்து எரிசக்தி நுகர்ல வந்து 35% பிடித்திருக்கின்றன இந்த 3 நாடுகளும் மட்டும், இந்த ரிக் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளும் மட்டும். எனவே இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்களை வச்சுக்கொண்டு இது வந்து அமெரிக்கா தலைமையிலான அந்த ஒற்றை தலைமைக்கு வந்து நல்ல ஒரு மாற்று தலைமையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக இப்பொழுது அமெரிக்க ஊடகங்களே சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த கூட்டணிக்குள்ள வந்து சில மைனஸ் பாயிண்ட்கள் இருக்குது, சில நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை நான் இன்றைக்கு இங்கே லிஸ்ட் பண்ண விரும்பல. இந்த ரிக் கூட்டணி வந்து 1990ஆம் ஆண்டுல இருந்தே அதுக்கான அந்த ஒரு எண்ணக்கரு ஒன்று உருவாகி ஒரு எண்ணத்துல தான் இருந்தது, ஒரு சிந்தனையா தான் இருந்ததே தவிர இப்பதான் வந்து அது செயல் வடிவம் பெற்றிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் ஒரு பக்கம் ரஷ்யாவை நெருக்கி, இன்னொரு பக்கம் இந்தியாவை வந்து அவமானப்படுத்தி, எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போ வாழ்க்கையில் உயரணும் என்று நிற்போம், யாராவது எங்களை அவமானப்படுத்தும் போது, நீ எல்லாம் ஒன்றுக்கு உதவ மாட்ட, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்ட, நீ ஒரு உதவாக்கறி என்று சொல்லி யாராவது மோசமான வார்த்தைகளை எங்களுக்கு பார்த்து சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ரோசம் வரும் பாருங்கோ. அந்த ரோசத்திலே வந்து நாங்கள் உழைச்சு நாங்கள் வாழ்க்கையில் மேலா வரணும், பெட்டியாளா வரணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு வெறித்தனமாக வேலை செய்வோம். அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சதை கூட இந்தியா பொறுத்துக்கொள்ளும். ஓகே, 50% வரி விதிச்சுக்கிறீங்க, நாங்கள் கலைச்சு பேசுவோம் சொல்லி. ஆனால் அமெரிக்கா அது மட்டும் செய்யல. ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் வந்து அது மட்டும் செய்யல. இந்தியாவை வந்து அவமதிக்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து நிறைய தொடர்ச்சியாக சும்மா அதை தெரியாதனமா போற போக்கில் சொல்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் அது அப்படி இல்லை. அது எல்லாமே வந்து நல்லா திட்டமிடப்பட்டு வேணுமெண்டே இந்தியாவை வந்து எரிச்சல் படுத்தணும், இந்தியாவை வந்து அவமதிச்சு விடணும் என்று சொல்லி வேணுமெண்டே ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து சில வசனங்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நடந்தது எல்லாமே தலைகீழாகத்தான். இந்தியா வந்து அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு, சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இப்போ வந்து இந்த ரிக் கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுல வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அமெரிக்கா தலைமையிலான ஒரு துருவ உலக ஒழுங்குக்கு ஒரு மாற்று சக்தியாக, மாற்று அணியாக இந்த ரிக் கூட்டணி உருவாகும் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே எழுதுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.